34 நாட்கள் மாதவிடாய் சுழற்சி கொண்ட பெண்ணின் லியூட்டியல் நிலையின் காலம் 1 20 நாட்கள், 2 17 நாட்கள், 3 14 நாட்கள், 4 5 நாட்கள். சரியான பதில் 3 14 நாட்கள். விளக்கம்: duration of luteal phase is fixed and it lasts for 14 days. luteal phase அனைவருக்கும் ஒரே மாதிரி 14 நாள் தான். அண்டசெல் வெளியேற்றம் மற்றும் இந்த பெண்ணுக்கு 20வது நாள்ல நடக்குது. 34 - 14 = 20. ஓவுலேஷன் மட்டும் 20வது நாள்ல நடக்கும். கேள்வி எண் 27. ஒரு பெண்ணின் வெளிப்புற பிறப்புறுப்பை பொறுத்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். 1 கருப்பைவாய், 2 சுமரி, 3 கன்னிச்சவ்வு, 4 மான்ஸ் பியூபிஸ். சரியான பதில் 1 கருப்பைவாய். கேள்வி எண் 28. பால் சுரப்பிகளால் பால் வெளியிடுவதற்கு பொறுப்பான ஹார்மோன் எது? 1 ஈஸ்ட்ரோஜன், 2 HPL ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், 3 புரோலாக்டின், 4 ஆக்சிடோசின். சரியான பதில் 4 ஆக்சிடோசின். கேள்வி எண் 29. விந்தணுவில் ஃப்ரக்டோஸ் கொண்ட ஆண் இனப்பெருக்க அமைப்பின் இணை துணை சுரப்பி எது? 1 பல்போ யூரித்ரல் சுரப்பி, 2 விந்துப்பை, 3 கௌபர் சுரப்பி, 4 புராஸ்டேட் சுரப்பி. சரியான பதில் 2 விந்துப்பை செமினல் வெசிக்கிள்ஸ். கேள்வி எண் 30. பிரசவத்திற்கான சிக்னல்கள் எதிலிருந்து தொடங்குகின்றன? 1 கருவின் ஆக்சிடோசின், 2 நஞ்சுக்கொடி மற்றும் முழுமையாக வளர்ந்த கரு, 3 ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்டிரோன் விகிதத்தின் குறைவு, 4 பீனியல் சுரப்பியிலிருந்து வெளியிடப்படும் ஹார்மோன். சரியான பதில் 2 நஞ்சுக்கொடி மற்றும் முழுமையாக வளர்ந்த கரு. கேள்வி எண் 31. கொடுக்கப்பட்ட அறிக்கைகளை படிக்கவும். A லீடிக் செல்கள் விந்தணுக்களின் இடைவெளிகளில் அமைந்துள்ளன. B விந்து நாளங்களின் செரிட்டோலி செல்கள் வளரும் விந்தணுக்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குகின்றன. சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 1 அறிக்கை A மட்டுமே சரி, 2 அறிக்கை B மட்டுமே சரி, 3 அறிக்கை A மற்றும் B இரண்டும் சரி, 4 அறிக்கை A மற்றும் B இரண்டும் தவறு. சரியான பதில் 3 அறிக்கை A மற்றும் B இரண்டும் சரி. கேள்வி எண் 32. எண்டோமெட்ரியம் உதிர்தல் எதன் குறைவால் தூண்டப்படுகிறது? 1 ஈஸ்ட்ரோஜன், 2 FSH ஃபாலிகுலார் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், 3 புரோஜெஸ்டிரோன், 4 HCG ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபி. சரியான பதில் 3 புரோஜெஸ்டிரோன். கேள்வி எண் 33. கர்ப்பகாலத்தில் மட்டுமே சுரக்கும் ஹார்மோன் எது? 1 கார்டிசோல், 2 புரோஜெஸ்டிரோன், 3 HPL, 4 ஈஸ்ட்ரோஜன். சரியான பதில் 3 HPL ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன். கேள்வி எண் 34. பின் வருவனவற்றில் எது கார்பஸ் லியூட்டியத்தால் சுரக்கப்படும் ஹார்மோன் அல்ல? 1 ரிலாக்சின், 2 லியூட்டினைசிங் ஹார்மோன், 3 புரோஜெஸ்டிரோன், 4 ஈஸ்ட்ரோஜன். சரியான பதில் 2 லியூட்டினைசிங் ஹார்மோன். கேள்வி எண் 35. மனிதர்களின் மியோசைட்டுகளில் குரோமோசோம் எண்ணிக்கை A, அதே நேரத்தில் அவற்றின் ஆண் கேமெட்டுகளின் மரபணு அமைப்பு B ஆல் குறிப்பிடப்படலாம். சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். 1 46 23 + Y, 2 46 22 + X, 3 23 44 + XX,
4 23 44 பிளஸ் XY. சரியான பதில் 2. 46 A 46 B 22 பிளஸ் X. கேள்வி எண் 36. விந்தணுக்களின் நீச்சலுக்கு ஆற்றல் மூலமாக எந்த செல் உறுப்பு உள்ளது? 1 சென்ட்ரியோல்ஸ், 2 உட்கரு, 3 ஃபிளஜெல்லா, 4 மைட்டோகாண்ட்ரியா. சரியான பதில் 4 மைட்டோகாண்ட்ரியா. கேள்வி எண் 37. காலம் 1 கொடுக்கப்பட்ட உருப்படிகளை காலம் 2 உள்ளவற்றுடன் பொருத்தி சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். காலம் 1 மொனார்க், மாதவிடாய் நிறுத்தம், மாதவிடாய் இன்மை. மெனார்க் கனடோட்ரோபின்களின் திடீர் அதிகரிப்பு, மெனோபாஸ் கருமுட்டையின் கருத்தரித்தல், ஏமெனோரியா பருவமடையும் போது முதல் மாதவிடாய் சுழற்சி. சரியான பதில் 1 3 1 2. 3 1 2. மெனார்க் பருவமடையும் போது முதல் மாதவிடாய் சுழற்சி மெனார்க் அப்படின்னு சொல்றோம். மாதவிடாய் நிறுத்தம் கனடோட்ரோபின்களின் திடீர் அதிகரிப்பு. மாதவிடாய் இன்மை கருமுட்டையின் கருத்தரித்தல். கேள்வி எண் 38. மனித பெண்ணின் விந்தணு மற்றும் முட்டையின் சாதாரண கருத்தரித்தல் எங்கு நிகழ்கிறது? 1 யோனி, 2 ஆம்புல்லா, 3 கருப்பை வாய், 4 கருப்பை. சரியான பதில் 2 ஆம்புல்லா, ஃபெலோபியன் டியூப்ல இருக்கக்கூடிய ஆம்புல்லா. கேள்வி எண் 39. விந்தணுக்களின் போக்குவரத்துக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவும். சரியான பாதை 2 ரீடெஸ்டிஸ், விந்து நுண்ணாளம், விந்தக மேல் சுருண்ட குழல், விந்து நாளம். கேள்வி எண் 40. மனிதர்களில் மாதவிடாய் சுழற்சி 50 வயதில் நின்றுவிடுகிறது. இது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 1 உள்நுழைவு, 2 அண்ட விடுப்பு, 3 மெனார்க், 4 மாதவிடாய் நிறுத்தம். சரியான பதில் 4 மாதவிடாய் நிறுத்தம். கேள்வி எண் 41. கருவின் தலையில் முடி தோற்றம் எந்த மாதத்தில் நிகழ்கிறது? 1 5வது மாதம், 2 2வது மாதம், 3 3வது மாதம், 4 4வது மாதம். சரியான பதில் 1 5வது மாதம். கேள்வி எண் 42. பின்வரும் அறிக்கைகளை படித்து சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அறிக்கை 1. கர்ப்ப காலத்தில் ஈஸ்ட்ரோஜன்கள், புரோஜெஸ்ட்ரோன்கள், கார்டிசோல், புரோலாக்டின், தைராக்சின் போன்ற ஹார்மோன்களின் அளவு தாய்வழி இரத்தத்தில் பல மடங்கு அதிகரிக்கிறது. அறிக்கை 2. இந்த ஹார்மோன்களின் அதிகரித்த உற்பத்தி கருவளர்ச்சி, தாயில் வளர்சிதை மாற்றங்கள் மற்றும் கர்ப்பத்தை பராமரிப்பதற்கு அத்தியாவசியமானது. 1 2 அறிக்கைகளும் சரி மற்றும் அறிக்கை 2 என்பது அறிக்கை 1 சரியான விளக்கம். 2 2 அறிக்கைகளும் சரி, ஆனால் அறிக்கை 2 என்பது அறிக்கை 1 சரியான விளக்கம் அல்ல. 3 அறிக்கை 1 சரி மற்றும் அறிக்கை 2 தவறு. 4 2 அறிக்கைகளும் தவறு. சரியான பதில் 1 2 அறிக்கைகளும் சரி மற்றும் அறிக்கை 2 என்பது அறிக்கை 1 சரியான விளக்கம். கேள்வி 43. FSH செர்டோலி செல், LH அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுத்து ஒப்புமையை நிறைவு செய்வோம். 1 விந்தணு செல், 2 செல் உள் திணிவு,
3 மூலக்கருச்செல், 4 லீடிக் செல். சரியான பதில் லீடிக் செல். கேள்வி 44. மனித பெண்களில் மாதவிடாய் எதை நிர்வகிப்பதன் மூலம் தாமதப்படுத்தப்படலாம்? 1 புரோஜெஸ்டிரோன், 2 FSH, 3 ஆக்சிடோசின், 4 LH. சரியான பதில் 1 புரோஜெஸ்டிரோன். கேள்வி 45. மனித பெண்ணில் அண்ட வெடிப்பிற்கு பிறகு உருவாகும் தற்காலிக நாளமில்லா சுரப்பி எது? 1 தைமஸ் சுரப்பி, 2 கார்பஸ் அல்பிகன்ஸ், 3 கார்பஸ் லியூட்டியம், 4 கார்பஸ் கல்லோசம். சரியான பதில் 3 கார்பஸ் லியூட்டியம். கேள்வி 46. கருப்பையின் புனல் வடிவ பகுதி, கருப்பைக்கு அருகில் உள்ள பகுதி எது? 1 இஸ்துமஸ், 2 கருப்பை வாய் கால்வாய், 3 இன்ஃபண்டிபுலம், 4 சிம்பிரியே. சரியான பதில் 3 இன்ஃபண்டிபுலம். கேள்வி 48. 8 முதல் 16 பிளாஸ்டோமியர்கள் கொண்ட கரு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 1 துருவ உடல், 2 கருமுட்டை, 3 மொருல்லா, 4 முட்டை. சரியான பதில் 3 மொருல்லா. கேள்வி 48. சிறுநீர் திறப்புக்கு மேலே 2 லேபியா மைனோராக்களின் மேல் சந்திப்பில் எந்த அமைப்பு உள்ளது? 1 மான்ஸ் பியூபிஸ், 2 லேபியா மெஜோரா, 3 கருமுட்டை குழாய், 4 சுமரி கிளிட்டோரிஸ். சரியான பதில் 4 சுமரி கிளிட்டோரிஸ். கேள்வி 49. பின் வருவனவற்றில் எது விந்தணுவின் ஒரு பகுதி? 1 விந்து பிளாஸ்மா மட்டும், 2 விந்தணு மற்றும், 3 விந்தணுவுடன் விந்து பிளாஸ்மா, 4 விந்தணுவுடன் அண்ட செல். சரியான பதில் 3 விந்தணுவுடன் விந்து பிளாஸ்மா.